கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லாருமாக மீண்டுமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா பிதாவே, தேவா, அருமை இரட்சகரே. அப்படியே பாசத்தோடு கூப்பிடுவோம், உரிமையோடு சொல்லுவோம். மீண்டுமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தே தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஓ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எல்லோருமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். மீண்டும் ஒரு தடவை அப்படியே சொல்லுவோமா, அப்பா பிதாவே. எல்லாரும் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஓ, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மீண்டுமாக அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பா
இரட்சகரே ஆவி ஆனவரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக வந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கவில்லை. ஊதாரி மகன் எப்பொழுது தான் இல்லத்தை விட்டு போனானோ அந்த நிமிஷமே தந்தை அந்த இல்லத்தின் வாசலுக்கு வந்து விட்டார். எப்பொழுது என்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று அனைத்து முத்தமிடுவதற்காக அந்த தந்தை வீட்டுக்குள்ளே இருக்கவில்லை, வீட்டின் வாசலிலே வந்து விட்டார். அதுபோல இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே என்னுடைய மகன் இன்றைக்கு ஆராதனைக்காக வரப்போகிறான். என்னுடைய மகள் என்னை ஆராதிப்பதற்காக வரப்போகிறாள். நான் இந்த ஆராதனையிலே பிரசன்னமாக இருக்கட்டும் என்று நாம் எல்லோருக்கும் முதலாவதாக ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரையும் அனைத்து முத்தமிடுவதற்காக ஆண்டவர் இயேசு இங்கு வந்திருக்கிறார். நமக்கு புது ஆடை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு இங்கு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். மகனே, உன் வாழ்க்கையில நீ களைத்து போய்விட்டாய், உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போய்விட்டாய், நீ பன்றியின் கூடாரத்தில் இருந்தது போதும் மகனே, இதோ நான் உனக்கு புது வாழ்வு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீ இதுவரைக்கும் அழுக்காக இருந்தது போதும் மகனே, இன்றைக்கு நான் உனக்கு புதிய உடையை கொடுக்கிறேன். இதோ உன்னை இன்றைக்கு நம்முடைய வல்லமை நான் நிரப்புகிறேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம் ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் அவருடைய அடையாளமாக, அவருடைய வல்லமையின் அடையாளமாக மோதிரத்தை அணிவிக்க போகிறார் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? நம் ஆண்டவர் நாம் எல்லோருக்கும் பாதரட்சை இப்பொழுது ஆயத்தமாக வைத்திருக்கிறார். என் மகனே, உன்னுடைய பாதம் இதுவரைக்கும் முள்ளிலும் கல்லிலும் நடந்தது போதும், இதுவரைக்கும் நீ அவமானத்திலும் கஷ்டத்திலும் நடந்தது போதும். இதோ நான் உனக்கு சமாதானத்தின் பாதரட்சையை கொடுக்கிறேன். இனி நீ என்னுடைய மகன், இனி நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர். இனி நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், இனி நீ பன்றியின் கூடாரத்தை தேடி போக மாட்டாய். உனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கரங்களிலே உண்டு, என்னுடைய இல்லத்திலே உண்டு என்று சொல்லி கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. நன்றி அப்பா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாட்டில் நாங்கள் எங்கெங்கேயோ வாழ்ந்தோம் ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்தோம் அப்பா. நீர் எங்களை தேடி வந்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய இல்லத்தை எங்களை காட்டினீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய ஆராதனை இல்லத்தை எங்களை காட்டினீரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு வாரம் எங்களுக்காக நீர் காத்திருக்கிறீர் அப்பா. எங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக நீர் காத்திருக்கிறீர். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக நீர் காத்திருக்கிறீர். எங்கள் நோய்களை குணமாக்குவதற்காக நீர் காத்திருக்கிறீர். எங்கள் பலவீனங்களிலிருந்து விடுதலை தருவதற்காக நீர் காத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அப்பா என்று அழைத்து உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பான தந்தை என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், உனக்கு அதிசயம் செய்திடுவார். எபிரேய வாலிபர்களை பார்த்து நேபுகாத்நேச்சர் அரசர் சொல்லுகிறார், என்னை நீ வணங்காமல் போனால் உங்களை நான் தீயிலே போடுவேன், நெருப்பிலே போடுவேன். எபிரேய வாலிபர்கள் சொன்னார்கள், எங்களை நெருப்பிலே போட்டாலும் அந்த நெருப்பில் இருந்தும் நம்மை தப்புவிக்க நம் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் அவர்களை தப்புவித்தாரா? ஆம், அவர்களை தப்புவித்தார். எபிரேய வாலிபர்கள் தாங்கள் வணங்குகிற கடவுள் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். நம்முடைய கடவுள் நெருப்பின் மத்தியிலே நாங்கள் விழுந்தாலும் நெருப்பு எங்கள் மேல் பற்றாதபடி பார்த்துக் கொள்ளுகிறவர். நம்முடைய கடவுள் எங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வருகிறதோ அந்த துன்பங்களுக்கு பதிலாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த
அந்த உணர்வோடு, அந்த விடுதலையோடு, அந்த நம்பிக்கையோடு உற்சாகமாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். லோருமாக இயேசு ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு தடவை எல்லாருமாக இயேசு ஆண்டவர் பெரியன செய்திடுவார். என் இயேசு ஆண்டவர் அற்புதர், ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமென், அல்லேலூயா. லோமாக இயேசு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புவோம். இந்த நேரத்தில் எனக்கு அதிசயம் செய்திடுவார். தீமைகள் உன்னை அணுகாது, துன்பங்கள் உன்னை நெருங்காது. தீமைகள் என்னை அணுகாது, துன்பங்கள் என்னை நெருங்காது. மீண்டுமாக தீமைகள் என்னை அணுகாது, துன்பங்கள் என்னை நெருங்காது. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், காண்கின்ற தேவன் உன்னுடனே. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், காண்கின்ற தேவன் என்னுடனே. ஒருமாக அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மீண்டுமாக அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறப்பா. ஒருமாக இயேசு ஆண்டவர் பெரியவர், எல்லாரும் அறிக்கை செய்வோம். பெரியன செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்பு உங்கள் மேல் பற்ற முடியாது, ஆண்டவர் அற்புதர், சிங்கங்கள் உங்களை கடிக்க முடியாது. செய்திடுவார். ஹல்லேலூயா. உன்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் உன்னை நிரப்பிடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே. வரங்களால் என்னை நிரப்பிடுவார். மீண்டுமாக என்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் என்னை நிரப்பிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நடத்திடுவார். என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நடத்திடுவார். ஒருமாக அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒருமாக இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். எனக்கு அதிசயம் செய்திடுவார்.
அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் அவர்களுக்கு அரசியல் பலம் இருந்ததினாலே இயேசுவை அறிவித்த அப்போஸ்தலர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே அடைக்கும் பொழுது அவர்களை நன்றாக அடித்து சங்கிலிகளினால் கட்டி ஒரு அடிமை போல கொண்டு போய் அவர்களை சிறையிலே போட்டார்கள். அன்றைக்கு இருந்த மத தலைவர்களுக்கு எங்களுடைய மேசியாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எங்களுடைய யெகோவா ஏலிம் என்று அழைக்கப்படுகிற பிதாவாகிய தந்தை எவ்வளவு வல்லவர் என்பதை அவர்கள் காண முடியாதபடி இருந்தார்கள். அவர்கள் கண்கள் அப்படியே குருடாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மதத்திலே தான் பெருமை அடைந்து கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் வணங்குகிற கடவுள் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை சிறையிலே கொண்டே போட்ட பொழுது, சங்கிலிகளினால் கட்டியிருந்த பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. யாருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அவரை பார்த்து பாடி போற்ற ஆரம்பித்தார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை சிறைச்சாலையில் இறங்கி வந்ததாம். இயேசு பெரியவர் என்பதை அந்த சிறைச்சாலையிலே கண்டு கொண்டார்கள். இயேசு வல்லவர் என்பதை அந்த சிறைச்சாலையிலே கண்டு கொண்டார்கள். என் இயேசுவினால் சிறை கதவை திறக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாங்கள் வணங்குகிற ஆண்டவரால் எங்கள் சங்கிலி கட்டுகளை அறுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படாமல் கடவுளுக்கு பயந்ததினாலே எங்கள் கடவுள் மனிதர்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துவார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரை புகழ்ந்து ஆராதனை செய்யும்படி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். உங்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் வாய்கள் கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பம் முன்னேற முடியாதபடி பல கட்டுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு வர முடியாதபடி பல கட்டுகள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே வர முடியாதபடி எரிகோ மதில் தடையாக இருக்கலாம், செங்கல் தடையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்து ஆராதனை செய்ய போகிற அந்த கடவுளால் அந்த தடைகளை உடைக்க முடியும். உங்களுக்காக வாசல்களை திறக்க முடியும். உங்களுக்காக யோர்தான் நதி அப்படியே நிற்கும்படி கடவுளால் செய்ய முடியும். உங்களை தடுத்து நிற்கிற செங்கடலை பிரிந்து போகும்படி நம் ஆண்டவரால் செய்ய முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி எங்கள் கரங்களை இப்பொழுது உயர்த்திக் கொள்வோம். மோசேயின் கரங்கள் கடவுளை நோக்கி உயர்ந்திருந்ததாம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நம் கடவுள் நம்மை கட்டவிழ்த்திருக்கிறார். எங்கள் கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யாருடைய கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு உண்டாகி விடுகிறது. யாருடைய இதயம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறதோ அவர்களுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு உண்டாகி விடுகிறது. அந்த ஆண்டவரை பார்த்து எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். முழு பலத்தோடு ஆண்டவரை போற்ற போகிறோம். ஆவியில் நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் வல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, நீர் ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் இரட்சகர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் மீட்பர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் மேய்ப்பன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். நீரே எங்கள் கவலைகளை மாற்றுகிறவர். நீரே எங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர். நீர்தாமே எங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறவர். அப்பா, மலை மேல் உள்ள பட்டணமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறவர். நாங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறவர். நாங்கள் சிறையிலே இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறவர் அல்ல. எங்கள் சிறை கதவை நீர் திறந்து விடுகிறவர் ஆண்டவரே. எங்கள் கரங்கள், கால்கள், வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறவர் அல்ல. ஓ, இந்த துதி நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மண்டபம் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்புவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதோ உம்முடைய அற்புத கரம் அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழுந்து போனவர்களை நீர் உயர்த்தி விடுகிறீரப்பா. சாம்பலில் உள்ளவர்களை நீர் சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்கிறீரே. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வல்லமை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆராதனையின் மக்களாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி
இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஒருமாக இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஒருமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். வேண்டுமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். நீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஒருமாக கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் ஆண்டவர். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. உருவாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வேண்டுமாக இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா, சேர்ந்து ஆண்டவரே ஆராதனை செய்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள்
நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது புகழ்ச்சி பலியாகும். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற ஆண்டவரே, எங்கள் கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே, மான்கால்களை போல எங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தை கொடுக்கிற தெய்வமே, இந்த தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, உள்ளம் கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, ஆராதனை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எனக்கு சொந்தம் என்று சொன்ன தெய்வமே, ஆராதனை. நானே உனக்கு முன்னே செல்வேன், கோணலான பாதைகளை நேராக்குவேன். இரும்பு கதவுகளை உடைப்பேன் என்றவரே, செப்பு கதவுகளை உடைப்பேன் என்றவரே, இரும்பு தாழ்பாள்களை உடைப்பேன் என்றவரே, மறைவாயுள்ள எங்கள் ஆசீர்வாதங்களை எங்கள் முன்னால் கொண்டு வருகிற தெய்வமே, ஆராதனை 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 ஆராதனை. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், இரட்சகரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைப்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை மீட்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியாரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா
ஓசானா ஓசானா. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.